வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். 100% வாக்களிப்பது குறித்து வேலூரில் இன்னிசை கச்சேரி மூலம் விழிப்புணர்வு. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் உறுதிமொழி ஏற்பு. டீசலுக்கான மானியம் கடந்த 8 மாதங்களாக நிறுத்தம். மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்க தூத்துக்குடி மீனவர்கள் முடிவு. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு களிப்பு. தேன்கனிக்கோட்டையில் ஹோலி பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். வண்ண பொடிகளை தூவி ஆடிப்பாடி இளைஞர்கள் மகிழ்ச்சி. சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். தருமபுரி மாணவிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். டீசலுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியம் கடந்த 8 மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளதை கண்டித்து மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக திரேஸ்புரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி கடற்கரையில் திரேஸ்புரத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நாட்டு படகு மீனவர்கள் ஒன்று திரண்டனர். இதையடுத்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவர்கள் எச்சரித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் கடந்த 8 மாதங்களாக டீசலுக்கான மானியம் வழங்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தனர். மேலும் தூண்டில் பாலம் சரியாக கட்டப்படாததால் படகுகள் தரை தட்டும் நிலையில் உள்ளதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். டீசல் ஊத்த முடுக்காங்க. ஆனா புக்கு 2000 முக்கு இருக்கு. ஆனா 430 ஊத்த முடுக்காங்க. இந்த டெய்லி 10 லிட்டர் கொடுக்கறதுனால இந்த சிறு தொழில்காரங்களுக்கு ரொம்ப புரோஜனமா இருக்கும் பாத்துக்கிறங்க. ஆனா பாத்துக்கிறேன் இந்த 430 முருக்கும் டீசல் ஊத்தனால சிறு தொழில்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மத்த 2000 பக்கத்துல வந்து 430 தான் டீசல் கொடுக்க மாட்டாங்க. மத்த டீசல் கொடுக்குறாங்க பாத்துக்கிறங்க. இது இந்த டீசல் எங்களுக்கு எல்லா மானிய டீசல் எங்களுக்கு திரேஸ்புரத்துக்கு கொடுக்க விட்டா இந்த ஓட்டுக்கு நாங்க இந்த நாட்டுப்போட பஞ்சாயத்துல யாருமே திரேஸ்புரம் ஓட்டு போட மாட்டோம். 100% வாக்களிப்பது குறித்து வேலூரில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு இன்னிசை கச்சேரி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மக்களவைத் தேர்தலையொட்டி வேலூர் மாவட்டம் முழுவதிலும் துறை வாரியாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வேலூர் கோட்டை எதிரில் உள்ள பூங்காவில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100% வாக்களிப்பது குறித்து மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு இன்னிசை கச்சேரி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகளிர் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த 100கணக்கான பெண்கள் ஆட்சியர் ராமன் தலைமையில் தேர்தல் தொடர்பான உறுதிமொழியை ஏற்றனர். நேர்மையாக வாக்களிக்க வாக்காளர்களின் உறுதிமொழி. அச்சமின்றியும் மதம், இனம், சாதி, வகுப்பு, மொழி அல்லது எந்த ஒரு தூண்டுதலுக்கும் உட்படாமலும் நேர்மையாக சிந்தித்து வாக்களிப்போம் என்றும் உளமாற உறுதியேற்போம். தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள காந்தி மைதானத்தில் இந்திய வரைபடம் வரையப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேர்தலில் ஒவ்வொரு வாக்காளரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஆள்காட்டி விரலில் மை இடப்பட்ட படம் தீட்டப்பட்டிருந்தது. இதனிடையே இரவு நேரத்தில் ஜொலிக்கும் வகையில் இந்திய வரைபடம் மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ராட்சத பலூனை பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதில் மூவர்ண கொடி மற்றும் தேர்தல் நாள் ஆகியவை பொறிக்கப்பட்டிருந்தன. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் அட்சயா, தாசில்தார் பரமசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு ராட்சத பலூனை விண்ணில் பறக்கவிட்டனர்.
சேலம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக பொம்மலாட்ட நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனை தேர்தல் அலுவலர் சதீஷ் துவக்கி வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொம்மலாட்ட நிகழ்ச்சியை அங்கு கூடியிருந்த திரளான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். ஸ்டேஷன் பக்கத்துல சரி இவ்வளவு கூட்டமா இருக்காங்களே ஏன் தெரியுமா? அதே மாதிரி ஏதோ பிளக்ஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, நோட்டீஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. வர ஏப்ரல் 18ஆம் தேதியும் ஏன் ஓட்ட ஏன் வாக்குச்சாவடியில போய் கரெக்டா பச்சக்குன்னு போடுவேன். அப்படியா? ஆமா ஆமா ஆமா. சரி அங்கிள், எனக்கு ஒரு டவுட். நீங்க ஓட்டு போடுறதுக்கு காசு யாராச்சும் கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்குவீங்களா? என்ன நீ பேசுற? ஓட்டு போட்டா ஏன் அங்கிள் இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? இந்த ஓட்டு காசு கொடுக்கறது பிடிக்காது. ஈரோடு மாவட்டம் ஒத்தக்கடையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேர்தல் அலுவலர் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் வாக்குகளை விற்கக்கூடாது எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். ஹோசூர் அருகே தேனீக்கள் கொட்டியதில் மயக்கமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே செட்டிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனிராஜ். இவர் தனது தோட்டத்தில் செண்டுமல்லி பயிரிட்டுள்ளார். இந்நிலையில் முனிராஜ் தனது குடும்பத்தினருடன் தோட்டத்தில் பூத்திருந்த மலர்களை பறித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்குள்ள மரத்தில் இருந்த தேனீக்கள் கூடு திடீரென கலைந்தது. இதை அறியாமல் அங்கு பூ பறித்துக் கொண்டிருந்த முனிராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினரை தேனீக்கள் கொட்டின. இதனால் மயக்கமடைந்த முனிராஜ் உள்ளிட்ட 5 பேரும் ஹோசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அரசு பள்ளிகளுக்கு தேவையான கல்வி சீர்பொருட்களை மாணவ மாணவியரின் பெற்றோர் வழங்கினர். திருச்சி மாவட்டம் கொன்னைக்குடியில் உள்ள அரசு பள்ளியில் கல்விச்சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கு தேவையான பீரோ, மேசை, நாற்காலி, கடிகாரம், குடம், எழுது பொருட்கள் உள்பட பல்வேறு வகையான சீர்பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனை மாணவ மாணவிகளின் பெற்றோர் ஊர்வலமாக கொண்டு சென்றனர். அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்ற பள்ளி ஆசிரியர்கள் உற்சாகத்துடன் கல்வி சீர்பொருட்களை பெற்றுக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அருணபதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு கல்விச்சீர் வழங்கப்பட்டது. பள்ளிக்கு தேவையான பீரோ, நாற்காலிகள், விளையாட்டு உபகரணங்கள், நாள்காட்டி, தேச தலைவர்களின் படங்கள் உள்பட 75,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உள்பட மாணவ மாணவியரின் பெற்றோர் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கு தேவையான பீரோ, கடிகாரம், குடம், நாற்காலிகள், எழுது பொருட்கள் உள்பட 1,00,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பொருட்கள் வழங்கப்பட்டன. எங்க ஊர் பள்ளிக்காக நாங்க கல்வி சீர்வரிசைன்னு எல்லாம் நாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்கோம். பீரோ, டிவிடி பிளேயரு, சேரு, மேட்டு, பாய், இன்னும் நிறைய வாங்கி கொடுத்துருக்கோம் பசங்களுக்காக. எங்கள் பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, டீச்சர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது இந்த ஸ்கூலில். 1,00,000க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணியிருக்கோம். முகநூல் மூலம் இணைந்த இளைஞர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட மற்றும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் பசியில்லா நத்தம் என்ற அமைப்பை துவங்கியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள இளைஞர்கள் சிலர் முகநூல் மூலம் இணைந்து பசியில்லா நத்தம் என்ற பெயரில் தினமும் உணவு வழங்கி சேவை செய்து வருகின்றனர். இவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்பங்களால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், சுய நினைவிழந்தவர்களுக்கு தினந்தோறும் 2 வேளை உணவு வழங்கி வருகின்றனர். சமூகத்தில் உள்ள சில இளைஞர்கள் பல்வேறு தவறான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் மனித நேயத்துடன் செயல்படும் இந்த இளைஞர்களுக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பசியில்லா நத்தம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நத்தம் பகுதியில் இயலாதவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், வாரிசுகளால் கைவிடப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு நேர உணவு என்பது வழங்கிக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதம் மேற்பட்டு நாங்கள் இந்த உணவுகளை வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து
அவர்களுக்கு முகச்சுவாரம் பண்ணிவிட்டு குளிப்பாட்டி விட்டு புது உடைகளை எடுத்து கொடுத்து அவர்களை ஒரு சிறு முயற்சி எடுத்து நாங்கள் மாற்றியிருக்கோம். எங்கள் பணி என்பது தொடரும். சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்தியுடன் திருமண மேடையில் எழுந்தருளிய அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்ந்தனர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகையில் உள்ள வீரட்டானேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அம்பாளுடன் திருமண கோலத்தில் எழுந்தருளிய வீரட்டானேஸ்வரர் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அகத்தீஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி பார்வதி தேவி சமேதராக திருமண கோலத்தில் எழுந்தருளிய சிவபெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த பாமணி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகநாதர் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் சிறப்பு ஹோம பூஜைகளுடன் நடத்திய திருக்கல்யாணத்தில் சுவாமிகளுக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் அருள் பாலித்த நாகநாதரை வழிபட்டனர். கும்பகோணத்தில் நடைபெற்ற நாகேஸ்வரர் கோவில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அம்பாள் சமேதராக அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய நாகேஸ்வரர் நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நாகேஸ்வரரை தரிசனம் செய்து பரவசமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்திர சூடேஸ்வரர் மலைக்கோவிலில் பங்குனி மாத தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் விண்ணை முட்ட கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சார் ஆட்சியர் விமல்ராஜ் உள்பட தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஹொசூர் அருகே தேவனந்தொட்டி கிராமத்தில் உள்ள சிவலிங்கேஸ்வரா ஸ்ரீ வீரபத்ர சுவாமி மற்றும் சனீஸ்வர சுவாமி கோவில் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர்.
இதேபோன்று வேப்பனப்பள்ளி அருகே பூதிமுட்லு கிராமத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோதண்டராமசுவாமி கோவிலில் பங்குனி மாத தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பூதிமுட்லு பகுதியின் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி உள்ளிட்ட பலவித காவடிகளை எடுத்தும் அலகு குத்தியும் முருகப்பெருமானுக்கு வேண்டுதலை நிறைவேற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள புகழ்பெற்ற குடைவரை கோவிலான கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரோகரா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். வட மாநிலங்களில் பிரசித்தி பெற்ற பண்டிகையான ஹோலி பண்டிகையை தேன்கனிக்கோட்டையில் இளைஞர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அரங்க பஞ்சமி என்று அழைக்கப்படும் ஹோலி பண்டிகை வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்தியாவில் உள்ள வட மாநிலங்களைச் சேர்ந்த மக்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டு தென்கனிக்கோட்டை பகுதிகளில் வாழும் வட மாநில மக்கள் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அவர்களுடன் உள்ளூர்வாசிகளும் இணைந்து ஹோலியை வெகு விமரிசையாக கொண்டாடினர். இதையொட்டி வீதிகளில் திரண்ட இளைஞர்கள் மேளதாளங்கள் இசைக்க ஆட்டம் பாட்டத்துடன் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிருஷ்ணகிரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்றது. மக்களவைத் தேர்தலையொட்டி மேற்கொள்ள வேண்டிய கூட்டு பணிகள் குறித்தும் காங்கிரஸ் வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இதில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி உள்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வள்ளியூரில் உலக சிட்டுக்குருவி தினத்தையொட்டி பொதுமக்களுக்கு குருவி கூடுகள் வழங்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் பசுமை இயக்கம் சார்பில் உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அந்த பகுதியில் உள்ள 200 பேருக்கு குருவி கூடுகள் வழங்கப்பட்டன. இதனை காவல் துணை கண்காணிப்பாளர் ஹரிகரன் பிரசாத் வழங்கினார். மேலும் அழிந்து வரும் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க மரங்களை வளர்க்க வேண்டுமென அவர் அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பசுமை இயக்க நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பண்ருட்டி அருகே நடைபெற்ற விழாவில் 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே காராம்புலியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பண்ருட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் நாகராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுமார் 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பள்ளி மாணவிக்கு தருமபுரியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் வெள்ளோலை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் புவனேஸ்வரி என்பவர் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் வென்றார். இதையடுத்து தாயகம் திரும்பிய மாணவிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் மாவட்ட கல்வி அலுவலர் ராமசாமி சார்பில் மாணவிக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புவனேஸ்வரிக்கு பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இத்துடன் மாவட்ட முரசு செய்திகள் நிறைவடைந்தன. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன்.